அதாவது முருகனுக்கு துணையாக ஐயனாரும் வீரனும் வந்தாங்க. இவங்க மூவரும் இங்கே இந்த ஒரு சாராம்சம் முடிச்சு இங்கே தெய்வமானதா ஐதீகம். உலகத்திலேயே வெறும் 11 இடத்துல மட்டும்தான் முருகர் வில்லோட காட்சியளிக்கிறார். அந்த 11 இடத்துல முதல் இடம் தான் இந்த கோவில். இந்த முருகனை வேண்டி பங்குனி உத்திரம் அப்போ பால்குடம் தூக்கணும் வேண்டுதல் நிறைவேறும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. 700 வருஷத்துக்கு முன்னாடி பல்லவ அரசரால் கட்டப்பட்ட இந்த கோவிலோட சிறப்பம்சமே முருகனுக்கு துணையா குலதெய்வமான ஐயனாரும் வீரனோட கோவிலும் இங்க இருக்கு. இந்த வீரன் கோவில்ல உங்களுக்கு கால் சம்பந்தமா ஏதாவது நோய் இருந்தா இங்க வேண்டிக்கிட்டு போனா அந்த நோய் சரியாகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி சரியானா குணமான பிறகு செருப்பு தைக்கிறவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்து வீரனுக்குன்னு தச்சு அதை கொண்டாந்து இங்கே ஒரு ஸ்தலத்தில் வச்சுட்டு போயிட்டாங்கன்னா இவர் நித்தியப்படியே அர்த்தஜாம பூஜை முடிஞ்சு நடுசுவாமத்தில் இந்த வீரன் வந்து எல்லையை காவல் காக்க வேட்டைக்கு போகிறத இங்கே கிராம மக்கள் NLC நிறுவனம் வர்றதுக்கு முன்னாடி கிராம மக்களாக இருந்தவங்க கண்ணாலே பார்த்துருக்காங்க. இந்த வீரனுக்கு கண்கண்ட வீரன் ஒரு பேரும் உண்டு. இவ்வளோ சிறப்பம்சம் உள்ள இந்த கோவில் எங்கே இருக்குன்னா கடலூர் மாவட்டம் நெய்வேலி டவுன்ஷிப்பில் உள்ள வில்லுடியான்பட்டின ஒரு ஏரியாவில் தான் இருக்குது. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோவிலை பார்த்துட்டு போங்க.